தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்தியாவை சார்ந்த கன்னியாஸ்திரிக்கு நோபல் பரிசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்தியாவை சார்ந்த கன்னியாஸ்திரிக்கு நோபல் பரிசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் நோபல் பரிசு பல்வேறு துறைகளில் சிறந்தவர்களுக்கு வழங்கப்படும். இயற்பியல், வேதியியல், உயிரியல், மருத்துவம், இலக்கியம், சமாதானம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு வருடந்தோறும் இந்த நோபல் பரிசு வழங்கப்படும். இந்தியாவை சார்ந்த ஒரு கன்னியாஸ்திரிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. ஆம், 1979 ஆண்டு இந்தியாவை சார்ந்த கன்னியாஸ்திரி புனித அன்னை தெரசாவுக்கு இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அன்னை தெரசா இவர் யுகோஸ்லாவியாவை சார்ந்தவர். அவர் கன்னியர் மடத்தில் அவர் சேர்ந்தார். அவர் கன்னியாஸ்திரியாக பணியாற்றுவதற்கு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார். ஆனால் கடவுளுடைய திட்டத்தின்படி திருத்தந்தையின் அனுமதியை பெற்று சேரிட்டி ஆஃப் மிஷனரி என்ற ஒரு துறவற சபையை ஆரம்பித்தார். தற்பொழுது அந்த சபை உலகம் முழுவதும் பல நாடுகளில் பல அனாதை இல்லங்கள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், கல்விக்கூடங்கள் அமைத்து ஏழை மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. குறிப்பாக தொழுநோயாளிகளுக்கு அன்னை தெரசா அவர்களுடைய துறவற சபை சேவை செய்து வருகிறது. அவருடைய சேவையை பாராட்டி 1979 ஆண்டுக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது. இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று சொல்வதை விட கிறிஸ்தவ மதத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கௌரவம். ஒரு கன்னியாஸ்திரிக்கு இந்த நோபல் பரிசு கிடைத்திருப்பது மிகுந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு செயலாகும். ஆகவே அன்னை தெரசா அவர்கள் வாங்கிய நோபல் பரிசு விலை மதிக்கத்தக்கது. அன்னை தெரசா அவர்களுடைய சேவையை பாராட்டி இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அன்னை தெரசா அவர்களை முன்மாதிரியாக கொண்டு அநேக இளைஞர்கள், இளம்பெண்கள் சேவைகளில் தங்களை அர்ப்பணித்துள்ளார்கள். அவர்களுக்கு அன்னை தெரசா முன்மாதிரியாக உள்ளார். இந்தியாவை சார்ந்த கன்னியாஸ்திரி அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசு 1979 ஆண்டு வழங்கப்பட்டது. தாய் தமிழ் உறவுகளே, சண்டே ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி இந்த ஊழியத்துக்கு தங்களால் இயன்ற அளவு உதவி செய்யவும் இந்த ஜிபே எண் கொடுக்கப்பட்டுள்ளது. தங்களால் முடிந்த அளவு நிதியுதவி வழங்கி இந்த ஊழியத்தை தாங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.